எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுவது என்று பேசுவது தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கிற ஆய்த்துடுக்கோடு பேசுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொரோனா நோயாளிகளை பார்ப்பதற்கு பயந்து ஓடி ஒதுங்கிக் கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு முட்டாள் சி.வி. சண்முகம் என்று நினைக்கிறேன். தற்குறி சி.வி. சண்முகம் கேட்டார். பெண்களை கொச்சைப்படுத்துவதுதான் அதிமுக. எவனாலும் அடிக்க முடியாத கல்வி செல்வத்தை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்கள். ஆர்வீரண்டன் வி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீங்களெல்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கினை தர வேண்டும் வாக்காள பெருமக்களை என்று உங்களை எல்லாம் கேட்டுக் கொள்வதற்காக நாங்களெல்லாம் வருகை தந்திருக்கிறோம். நம்மளுடைய கோவை மாநகர் பெரும் வளர்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த வளர்ச்சியை பெறக்கூடிய ஆட்சி நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. நம்மளுடைய தலைவர் அவர்களுடைய பிரச்சாரம் தமிழ்நாட்டில் எல்லா திசைகளும் இப்பொழுது அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுவது என்று பேசுவது தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார், கொரோனா காலகட்டத்திலே பிறந்த பொழுது தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தால் அவர் போயிருப்பார் என்று ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு எதிர்கட்சி தலைவர் வாய் துடுக்கோடு பேசுகிறார். வாய் துடுக்கோடு பேசுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கோவை மாநகரத்தில் இருந்த கரூர் முறையை சொல்லுகிறேன். கொரோனா வருகிற காலகட்டத்தில் வேண்டுமானால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் கொரோனா உச்சத்தை தொட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில், கொரோனா நோயால் பல பேர் செத்து மடிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து இறக்கப்பட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற இடத்திற்கு எங்கள் தலைவர் அவர்கள் வந்தார். தலைவர் அவர்கள் வந்த பிறகு அப்பொழுது பார்த்தால் ஆக்சிஜன் இல்லாமல் எல்லா இடங்களிலும் எல்லோரும் செத்துக் கொண்டிருந்தார்கள். காக்கை குருவி சாவதை போல செத்துக் கொண்டிருந்த பொழுது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுத்து உடனடியாக அந்த ஆக்சிஜன் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகளை திறந்து உடனடியாக அதை உற்பத்தி செய்வதற்கு உத்தரவிட்டுவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மருத்துவமனைகளிலும் மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கி மருத்துவ படுக்கைகளை உருவாக்கி அவர்களை உயிர்களை காக்க வேண்டும் என்று சொல்வது மட்டுமல்ல, உடனடியாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளை உடனடியாக நம்மளுடைய திருநெல்வேலியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைகளை போய் சந்தித்தார். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சந்தித்துவிட்டு மதுரையில் இருக்கிற கொரோனா நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருந்த அந்த வார்டுக்கும் போய் சந்தித்தார். அதன் பிறகு எங்கள் தலைவர் திருச்சியாக இருந்தாலும் சென்னையாக இருந்தாலும் அதே போல சேலமாக இருந்தாலும் இங்க இருக்கின்ற அரசு மருத்துவமனைகள் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை எல்லாம் பார்ப்பதற்காக சென்றுவிட்டு இதே கோவையில் தான் இஎஸ்சி மருத்துவமனையில் தான் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து இறங்கினார். வந்து இறங்கிய பிறகு மருத்துவர்கள் இருக்கிறார், டீன் இருக்கிறார், செவிலியர்கள் இருக்கிறார்கள். தலைவர் தளபதி ஸ்டாலின் இறங்கினார். இறங்கிய பிறகு கேட்கிறார், எத்தனை படுக்கைகள் இருக்கிறது என்கிறார். உடனடியாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா ஒரு 300க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு படுக்கை வசதி செய்யப்பட்டு தந்திருக்கிறது என்கிறார். உடனடியாக மருந்தெல்லாம் கொடுக்கப்படுகிறதா, அவர்களுக்கு நல்ல மருத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்ட பொழுது செவிலியரும் டாக்டரும் அதே போல டீனும் உடனடியாக எல்லா மருத்துவங்களும் செய்யப்படுகிறது என்று சொன்ன பிறகு தலைவர் அவர்கள் சொன்னார். மருத்துவரை பார்த்து கேட்டார், அந்த நோயாளிகளை கொரோனா பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நீங்கள் சந்திப்பை போகிற பொழுது உங்களுக்கு ஒரு கிட்டு கொடுத்திருப்பார்கள் அல்லவா, அந்த கிட்டை போட்டுக் கொண்டுதானே போவீர்கள் என்கிறார். ஆமாம் என்று சொன்ன போது தலைவர் சொன்னார், உடனடியாக எனக்கு ஒரு கிட்டு எழுத வேண்டும் என்று சொல்லி தலைவர் கேட்கிறார். உடனே டீம் பறக்கிறார். எதற்கு என்கிறார், நீங்கள் எந்த கொரோனா நோயாளியை பார்ப்பதற்கு எந்த ஆடையை உடுத்திக் கொண்டு போகிறீர்களோ அந்த ஆடையை இறக்கம் தாருங்கள் என்று சொல்லி அந்த கிட்டை எடுத்து போட்டுக்கொண்டு உடனடியாக கொரோனா நோயாளிகளை பார்க்க போக வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்ட பொழுது டாக்டர் சொன்னார், டீன் சொன்னார், செவிலியர் சொன்னார், ஐயா நீங்கள் போகாதீர்கள், இது கொடிய நோய் என்று சொன்ன போது
இல்லை போவேன் என்று சொல்லி எங்கள் தலைவர் அவர்கள், தோழர்களே, நான் பெருமைக்கு சொல்லவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவன் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவன் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களிலேயே கொரோனா நோயாளிகளை முதலில் சந்தித்த முதல் தலைவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த தலைவரை பார்த்துதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். கொரோனா நோயாளிகளை பார்ப்பதற்கு பயந்து ஓடி ஒதுங்கிக் கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த நேரத்திலும் அந்த மரணத்தில் இருந்து நம்மை பாதுகாத்த தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். அதன் பிறகு எங்கள் தலைவர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தார். அந்த திட்டத்தை தான் பரமசிவம் உங்கள் மத்தியிலே பேசினார். அந்த திட்டத்தை தான் அண்ணன் சம்பத் அவர்கள் உங்கள் மத்தியிலே பேசினார். நானும் உங்கள் மத்தியிலே அதிகம் பேச விரும்பவில்லை. ரெண்டு திட்டத்தை மட்டும், எங்கள் தலைவர் கொடுத்த திட்டத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதோ பாருங்கள், அதிமுக என்பது என்ன, அதே போல திமுக என்பது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக கூட்டணி இருக்கிற கூட்டணி கட்சியாக இருக்கிற பிஜேபியினுடைய நிலம் என்ன, அதே போல எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியினுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் தலைவர் எத்தனையோ திட்டங்களை கொடுத்தார். அதில் ஒரு திட்டம் என்ன திட்டம் தெரியுமா? உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்ற திட்டம். அப்படி என்றால் என்ன? இதோ வாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருப்பவர்கள், அவர்களெல்லாம் உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் அல்லவா? உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்று சொன்னார். இந்த நாட்டிலே கனவு காண சொன்னார். யார்? அப்துல் கலாம் கனவு காண சொன்னார். அதே போல எங்கள் தலைவர் கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி உடனடியாக அதிகாரிகளை அனுப்பினார். ஒரு வீட்டுக்கு அதிகாரி போகிறார். அம்மா என்றார். என்னவென்றார், உங்கள் கனவு என்ன? முதலமைச்சர் கேட்க சொல்கிறார் என்றார். உடனே அந்த அம்மா சொன்னார், என்னுடைய கனவு என்னுடைய பெண் பிள்ளையை எப்படியாவது காலேஜிலே படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார். அப்படியா? உடனே அதிகாரி சொன்னார், ஐயா, இந்த ஊரிலே காந்தி கிராமத்திலே கிராஸ்கட் ரோட்டிலே உடனடியாக ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டிலே ஒரு பெண்ணை பார்த்தேன். அந்த பெண் சொன்னார், என்னுடைய மகளை நான் உயர்கல்வியிலே காலேஜுக்கு அனுப்ப வேண்டும் என்று கனவு கண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் என்றார். தலைவர் சொன்னார், அப்படியா? ஆமா, அந்த கனவு நிறைவேறும். அந்த பெண் பிள்ளை கல்லூரியில் படிப்பதற்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் தருகிறேன் என்று தந்த தலைவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். இன்னொரு வீட்டுக்கு போகிறார் அதிகாரி. போன பிறகு கேட்கிறான், உங்கள் கனவு என்னவென்கிறார். ஐயா, அன்றாடம் நாங்கள் கஞ்சிக்கு வழியில்லாமல் இருக்கிற நாங்கள் ஒரே ஒரு மகனை பெற்றிருக்கிறோம். முந்தை தமமிருந்து முன்னோரு நாளளவும் அந்திப்பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரியப்பட்ட என் மகனை எப்படியாவது அவனை காலேஜிலே படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு வசதிகளை என்று சொன்னார். உடனே வந்தார் அதிகாரி. எங்கள் தலைவரிடம் சொன்னார், ஐயா, இந்த வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா தன்னுடைய மகனை கல்லூரியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வசதி இல்லை என்று சொன்னார். உடனே தலைவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், சொல், அவருடைய மகனை கல்லூரிக்கு அனுப்புவதற்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் தருகிறேன் என்று தந்த தலைவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். இன்னொரு வீட்டுக்கு போகிறார் அதிகாரி. உங்கள் கனவு என்னவென்றார். என் மகன் கல்லூரிக்கு போய்விட்டான், முடித்து விட்டான், அவனை ஒரு IAS ஆக்க வேண்டும், அவனை ஒரு IPS ஆக்க வேண்டும், அவனை ஒரு UPSC ஆக்க வேண்டும், அவனை கலெக்டர் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு வசதி இல்லை என்றார். உடனே அந்த அதிகாரி வந்தார், எங்கள் தளபதியிடம் வந்தார். சொன்னார், ஐயா, இந்த வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா தன் மகனை IAS IPS ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று சொல்லி இருக்கிறார் என்றார். உடனே எங்கள் தலைவன் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், அவருடைய மகனை IAS IPS ஆக்குவதற்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக மாதம் 7500 ரூபாய் தருகிறேன் என்று தந்த தலைவர் எங்கள் தளபதி ஸ்டாலின். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு திட்டத்தை தந்தவர் எங்கள் தலைவர். இந்த திட்டத்தை தான் விழுப்புரத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு முட்டாள் CV சண்முகம் என்று நினைக்கிறேன், அவன் சொன்னான். என்ன சொன்னான்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு திட்டத்தை சொல்லி இருக்கிறார். நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன், அதை முதலமைச்சர் நிறைவேற்றி தருவாரா அப்படி என்று சொல்லிவிட்டு, என்னுடைய கனவு என்ன தெரியுமா?
என்ன கனவு காண்கிறேன் தெரியுமா, என்ன கனவு சொல்ல போகிறேன் தெரியுமா என்று ஒரு நடிகையின் பெயரை சொல்லி அவர் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சர் செய்வாரா என்று கேட்டுவிட்டு என் பக்கத்திலே இருப்பவன் சொல்லுகிறார் அந்த நடிகையை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரா என்று ஒரு தற்குறி சிவி சண்முகம் கேட்டார். கேட்ட பிறகு நாட்டு மக்கள் சொன்னார்கள், இதுதான்டா பெண்களை பார்த்தால் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று பார்ப்பதுதான் திமுக தலைவன் ஸ்டாலின், ஆனால் பெண்களை கொச்சைப்படுத்துவதுதான் அதிமுக என்று மக்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது கனவு காணுங்கள் திட்டத்தின் மூலமாக இந்த திட்டங்களை நிறைவேற்றி தருகிற ஆட்சி எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது யார்? திராவிட இயக்கம். அதைதான் சம்பத் அவர்கள் சொன்னார். உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். நான் என் தாய்மார்கள் வந்திருப்பீர்களானால் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு 10 ஏக்கர் நிலம் வேண்டாம், சேர்த்து வைக்காதீர்கள். 10 வீடு வேண்டவே வேண்டாம், அதை வாங்கி வைக்காதீர்கள். உங்கள் பிள்ளைக்கு 100 சவரன் நகை வாங்கி வைக்கிறேன் என்று சொல்லி வாங்கி வைக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன செல்வம் என்றால், வீடு வேண்டாம், காணி வேண்டாம், நகை வேண்டாம். உங்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரே செல்வம் எவனாலும் அழிக்க முடியாத கல்வி செல்வத்தை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிற ஆட்சி திமுக ஆட்சி. ஆகவேதான் இந்த திமுக ஆட்சியில் தான் எங்கள் தலைவர் சொன்னார், பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஒரு முறை எங்கள் தலைவர் சென்னைக்கு போனார். ஜோசப் என்று சொல்லப்படுகிற பள்ளிக்கு போய் பேசிக் கொண்டிருந்த தலைவர் ஒரு குழந்தையை பார்த்து கேட்டார், ஏமா சாப்பிட்டுட்டியானார். அந்த குழந்தை ஓடி வந்து சொல்லுச்சு, ஐயா சாப்பிடலன்னுச்சு. ஏன் பசியோட வந்திருக்க? ஆமா பசியோட வந்திருக்கேன். இன்னொரு குழந்தைய கூப்பிட்டார், நீ சாப்பிட்டியான்னு கேட்டார். இல்லைங்க ஐயா சாப்பிடல, எங்க அம்மாவுக்கு வேலைக்கு போயிட்டாங்க, மத்தியானம் சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். சரின்னு விட்டுட்டார். இன்னொரு குழந்தையும் கூப்பிட்டு கேட்டார், நீ சாப்பிட்டு விட்டாயா என்று கேட்டார். அந்த பிள்ளை சொன்னது, ஐயா நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன், 1ஆவதில் இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற வரை என்னுடைய வீட்டிலே காலை உணவு கிடையாது, நான் மதிய உணவு தான் பள்ளிக்கூடத்திலே சாப்பிடுவேன் என்று சொன்ன போது, ஏன் என்று கேட்டார் தலைவர். என்னுடைய அம்மா வேலைக்கு போய் விடுவார் 6 மணிக்கு, எங்கள் வீட்டிலே காலையிலே சாப்பிட முடியாது, சாப்பாடு கிடையாது என்று சொன்ன போது, பசியோடு தான் வருகிறாயா, பட்டினியோடு தான் வருகிறாயா என்று கேட்பான். ஆமையா பசியோடு தான் வருகிறேன், பட்டினியோடு தான் வருகிறேன், மதிய உணவு தான் சாப்பிடுவேன், அதற்குள் மயக்கம் எனக்கு வரும், அதையும் தாங்கிக் கொண்டு மதியம் தான் சாப்பிடுவேன் என்று சொன்ன போது என் தலைவன் சொன்னார், இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகள் பசியோடு வரக்கூடாது, காலையிலேயே பள்ளிக்கூடத்தில் காலை உணவு திட்டத்தை அறிவிக்கிறேன் என்று அறிவித்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆகவேதான் உங்கள் மத்திகளை சொல்லுகிறேன், இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் திராவிட இயக்கம் செய்துவிட்டது. திராவிட இயக்கம் அத்தனையும் நாம் செய்திருக்கிறோம். இந்த நாட்டில் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தை முதலாக சென்னையிலே கொடுத்தவர் சர்பிட்டி தியாகராயர். அதன் பிறகு ஒரு தலைவன் வந்தார், உளுத்துண்ட சட்டைக்கு முதலில்லா தொழிலாளி, பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்போர், பொன்னில்லான் பொருளில்லான் புகழின்றி வசையில்லா, இல்லாடும் இல்லா, இல்லை என்று விளக்கமில்லா, அரசியலை காதலுக்கு அர்ப்பணித்தோர் மத்தியிலே காதலையே அரசியலுக்கு கரைத்துவிட்ட கங்கை என்று சொல்லப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் வந்தார். காமராஜர் சொன்னார், சென்னை மாகாணத்தில் இருக்கிற மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் போடுகிறேன் என்று போட்ட தலைவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர். அதன் பிறகு ஒரு தலைவன் வந்தான், தேக்கு மரம் உடலை தந்தது, சின்னையானை நடையை தந்தது, பூக்களவா சிரிப்பை தந்தது, பொன்னல்லவா நிறத்தை தந்தது என்று சொல்லப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் வந்த பிறகு என் தமிழன் நான் பெற்ற பிள்ளை நல்ல சோறு தின்பதற்காக நெல்லஞ்சோறு போடுகிறேன் என்று சத்துணவு திட்டத்தை தந்தவர் நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 89 திமுக ஆட்சி அமைக்கும் என்று எல்லா பத்திரிகைகளும் சொல்லிவிட்டு அடுத்த அந்த பத்திரிகை சொன்னது, எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு இருக்காது என்றார்கள். ஏன் இருக்காது என்று கேட்டார்கள். அப்போது பத்திரிகை சொன்னது, எம்ஜிஆர் கொண்டு வந்தார், கலைஞர் எடுத்து விடுவார்,
கலைஞர் கொண்டு வந்தால் எம்ஜிஆர் எடுத்து விடுவார். ஆகவே எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு இருக்காது, கலைஞர் எடுத்து விடுவார் என்றார். எடுத்து விடுவார் என்று சொன்ன பிறகு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டு கலைஞர் வருகிறார். கலைஞரிடம் வருகிறார். வெளியே வந்து தலைவர் இருக்கிறார். பத்திரிகை நிருபர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். பக்கத்திலே பேராசிரியர், பக்கத்திலே ஆர்காட்டார், பக்கத்திலே துரைமுருகன், பக்கத்திலே நம்முடைய கண்ணப்பன், பக்கத்திலே வீரபாண்டியா, இவர்களெல்லாம் நிற்கிற பொழுது பத்திரிகை நிருபர் கேட்டார், ஐயா என்றார், என்னவென்றார், எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவை எடுத்து விடுவீர்களா என்று கேட்டார். உடனே கலைஞர் கேட்டார், ஏன் இப்படி கேட்கிறீங்கன்னா, இல்லங்க கலைஞர் வந்தா எம்ஜிஆர் திட்டத்தை கலைஞர் எடுத்துருவாரு, கலைஞர் திட்டத்தை எம்ஜிஆர் எடுத்துருவாருனாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, எம்ஜிஆர் திட்டத்தை எடுத்து விடுவீர்களா என்று கேட்ட போது தலைவர் கலைஞர் கேட்டார், நிருபரை பார்த்து கேட்டார், எடுக்கிறா என்று நீ கேட்கிறாயே என்றார். ஆமா வென்றார். கலைஞர் சொன்னார், என் நண்பர் எம்ஜிஆர் பசியை தெரிந்தவர், என் நண்பர் எம்ஜிஆர் பட்டினியை தெரிந்தவர், என் நண்பர் எம்ஜிஆர் வறுமையை தெரிந்தவர். நானும் என் நண்பர் எம்ஜிஆரும் கோவையில் இருக்கிற சிங்காநல்லூரிலே ஒரு நேர சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை எனக்கு தெரியும். ஆகவே என் நண்பன் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவை எடுக்க மாட்டேன். சத்துணவு சத்துள்ள உணவாக இருக்க வாரத்துக்கு 3 முட்டை போடுகிறேன் என்று போட்ட தலைவர் எங்கள் அன்பு தலைவர் கலைஞர். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.